ட்ரோல் பண்ணிச்சோ அந்த நாய்க்கா செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு படம். தல தரிசனத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆபீஸ கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சீவோ பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஓகே ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு வந்திருக்கேன். சரியா மிரட்டிட்டேன். டிராகன் அஜித் வாழ்க்கை சினிமா தாண்டா, அதில் ஹீரோ என்றோ நீயே தாண்டா. குட் பேட் அக்லி படம் பார்க்க வந்திருக்கோம். தயவு செஞ்சு சொல்கிறேன், அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி எல்லாருமே தயவு செஞ்சு நீங்கள் ஏகே ஃபேன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். ஓடிடியில் வரணும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. இது தேட்டரில் பார்க்கக்கூடியான படம். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சீனும் செதுக்கி வச்சுருக்காப்புல. உண்மையாகவே ஏகேக்கு இது ரொம்ப வருஷம் கழிச்சு இது ஒரு அவ்வளோ மாதம் அவரோட ரெக்கார்டு அவரே உடச்சி பிரேக் பண்ணி வந்திருக்காப்புல. மியூசிக் வைஸாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு எந்த சீனை எடுத்து ஸ்டேட்டஸ் போகிறதுனே தெரியாத மாதிரி அந்த அவ்வளோ சீன் எல்லாமே மாசாக இருக்குது. பட் ஆனால் என்னடா எல்லா சீனும் மாசாக கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை சலிச்சிருமோ அப்படிலாம் பயந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் கொண்டு போயிட்டா சூப்பராக கொண்டு போய் அந்த கிளைமேக்ஸிங் சீன்லாம் அந்த சாங் இருக்கு ஆளுமா டோலுமா இறக்கி விட்டுருப்பாங்க. மிரட்டினாங்க. தயவு செஞ்சு படத்தை தேட்டரில் போய் பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல் இருந்துச்சு. தலையோட மூவியெல்லாம் ரீக்ரியேட் பண்ணி பார்த்த ஒரு ஃபீல் எங்களுக்கு. எல்லாமே வந்து ஒரே வருஷத்துல நாங்க 2 தலை தீபாவளி கொண்டாடின ஃபீல். ஸோ ஆளுமா டோலுமா தான் எங்களுக்கு எல்லாம் வேற லெவல். இது ரீமேக் சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ரீமேக் சாங் தான் அள்ளு விட்டுருச்சு, பிச்சு விட்டுருச்சு. எங்களுக்கு வந்து என்ன சொல்ல, டான்ஸ்னா அப்படி நாங்க ஸ்டேஜ்ல ஏறி ஆடிட்டோம். பார்த்தேன் டான்ஸ் பார்த்தேன். அப்படியா? அதான். ஏன்னா தலையோட ஃபேன்ஸ் எல்லாமே என்னை கவர் பண்ணி ஒரு டச்சிங்ல ஒரு இது இல்லை அதுல தான் தலை ஃபேன்ஸ்னா தலை ஃபேன்ஸ் தான். தலை பசங்க தங்கமா இருக்காங்களா? ஓப்பனிங் வேற லெவல்ங்க. ஓப்பனிங் வேற லெவல். அதுவும் நம்ம மதுரைலாம் எப்படி இருக்கு தலை ஓப்பனிங்க்கு? தலை ஓப்பனிங் மதுரையில ஏங்க? மதுரையில தாங்க திருவிழா மாதிரி நாங்க கொண்டாடுவோம். தலை இதனால மதுரை தான். வேற எந்த இதுமே இல்ல. சென்னை அதெல்லாம் மதுரை தான். இன்டர்வல் டயலாக் எப்படி இருந்துச்சு? இன்டர்வல் டயலாக்ல இருந்து எல்லாமே மாஸ். இல்ல ஆக்சுவலா அது யாரோட டயலாக்? எல்லாமே தலையோடதுங்க. எது இன்டர்வல் டயலாக் யாரோடது? யாரோடதுடா? தலையோடதா? அது ஏங்க நாங்க கத்துனதுல ஒண்ணுமே கேட்கலங்க. சோ நாங்க ஃபுல்லாமே வைப் டான்ஸ் அது இதுன்றதுல எங்களுக்கு சீரியஸா கேட்கல. அகைன் நாங்க இன்னொரு தடவை வருவோம். அப்ப நாங்க எல்லாமே சொல்றோம். ஆனா வேற லெவல். பார்த்தவரை வேற லெவல்ங்க படம். ஆக்சுவலா விடாமுயற்சியில விட்டது அதுல பிடிச்சாச்சா? கண்டிப்பா விட்டது இதுல பிடிச்சா. ரியல் கம்பேக்னா இதானா? ஆமா. ஏன்னா வந்து ஃபுல்லா விடாமுயற்சி வந்து ஃபுல்லா எப்படி இருக்குன்னா ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி சாஃப்ட்டா. ஆமா. ஆனா வந்து இதுல எப்படின்னா தலையோட ரீக்ரியேஷன்லாம் பார்க்கும்போது நாங்க வந்து வேற லெவல் 90s போயிட்டாங்க. சுல்தானே அந்த மாதிரி போயிட்டாங்க. ஒரு சீனும் மாசா இருக்கனால உங்களுக்கு ஒரு மாதிரி சலிக்கலையா? ஏங்க எதுக்குங்க நாங்க தலை ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதுங்க. எதுக்குங்க நாங்க சலிக்கணும்? தலை பார்த்தாலே போதும். தலை தரிசனத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆபீஸ கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சீவோ பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஓகே ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து த்ரோட் பெயின் ஆயிரும். ஆமாங்க. ஆபீஸ் போனுங்க திருப்பி. படம் செம்மையா. தலை எப்படி இருந்தாரு அஜித்? செம்மையா நல்லா இருந்துச்சா படம்? என்ஜாய் பண்ணியா? ஏகே மாசா நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாவே மாஸ் தான். இந்த கெட்ட தரமா பிடிச்சிட்டாங்க ப்ரோ. 1000 கோடி தான் ப்ரோ படம். ப்ரோ 100 நாள் ஓடும் ப்ரோ படம். கம்பேக் சூப்பரான கம்பேக் ப்ரோ. சரியான கம்பேக் ப்ரோ. 10 அஜித் ப்ரோ. 10 அஜித். வாஸ்னா படம். படம் சமையா இருக்கு ப்ரோ. படம் சமையா இருக்கு ப்ரோ. ஆதிக் ரச்சனா உண்மையா ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு ஒரு பழைய அஜித்தை கொடுத்துருக்காப்ல. நிறைய விண்டேஜ் அஜித் பார்க்க முடியுது. நிறைய பழைய மியூசியம்ஸ் வந்து அங்கங்க ஜிடி போட்டுருக்காப்ல. உள்ள உண்மையில சீட்ல எங்கேயுமே உட்கார முடியல. ஃபயரா இருந்துச்சு உண்மையில. வேற லெவல் சம்பவம் உண்மையில. ப்ரோ தளபதி ரசிகர்லாம் ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? என்ன ப்ரோ தளபதி ரசிகர்லாம் ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க. உண்மையில விஷயம் நல்ல இன்சென்டிவ். மதுரையில ஃபர்ஸ்ட் இன்சென்டிவ் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். விஜய் ரசிகர்கள் வாழ்த்துக்கள். ப்ரோ தளபதி டைலாக்லாம் உள்ள ஐ வெயிட்டிங் ஆனா அப்படி இருந்துச்சு. செம வேற லெவல் ப்ரோ. வேற லெவல். அத எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. உண்மையில அண்டர்ஸ்டாண்ட் செம வரமா இருந்துச்சு. ப்ரோ படம் மிரட்டிட்டாங்க ப்ரோ. எவ்வளவு ஹேட்டர்ஸ் சம்பாரிச்சு அவன் என்ன பண்ண போறாங்க? இந்த ஃப்ரேம் ஃபுல்லா போஸ்ட் பண்ணி தாங்க முடியல. பழைய படத்தை மிரட்டிட்டாப்ல. ஜிபிஎஸ் தான். ஜிபிஎஸ் தங்க போகலாம். வேற சரியா இருக்காங்க.
தலைவரே நீ உலகம் பூரா ஒண்டி தலைமாறு மட்டும்தான் கேட்பாங்க பாத்தீங்க தலைவனே தலைவரே ரொம்ப ட்ரீட் அலைக்குதான் எல்லாமே ஒரே கடவுள் தலைவா ரியல் மீனிங் ஆஃப் ஓஜினா இதான் வேற எதுவும் கிடையாது இதான் ரியல் ஓஜி சரியா தலைவா மங்காக்காக்கு அப்புறம் தலைக்கு படமே இல்லைன்னாங்க உம்மால எல்லாம் உள்ள போய் பாருங்க டைரக்டர் சொல்லவே வேணாங்க பாட்டு ஒண்ணு பிச்சு விட்டுருச்சு பிஜிஎம் ஜிவி பிரகாஷ் சொல்லவே வேணும் என்னோட ஃபேவரட் ஏன்னா நான் வந்து தனுஷ் ஃபேன் ஸோ தனுஷ்க்கு அப்புறம் எனக்கு தலை தான் ஸோ ஜிவியும் இருக்காரு தலை எல்லாருமே சேர்ந்து அப்படி இட்லி கடை வந்திருந்தா நேரம் எப்படி இருந்திருக்கும் ஏங்க நாங்க தலைக்கு வழி விட்டோம்லங்க எங்களுக்கு தெரியுங்க தலை தாங்க முத நிப்பாரு ஆக்சுவலா கிளாஸ் ஓட வேண்டியது இட்லி கடை தனுஷோட படம் நாங்க தனுஷ் ரசிகரா இருந்தா அப்படியே தலைக்காக வழி விட்டுட்டோம் அவ்வளவுதான் தலை தான் இன்னைக்கு எப்பவுமே எங்களுக்கு தலை தான் அதுக்கப்புறம் தான் தனுஷ் இல்ல நான் கேக்குறேன்னா இட்லி கடை ஒருவேளை கிளாஸ் விட்டு இருந்தா எப்படி இருந்திருக்கும் விட்டுருக்க மாட்டாரு எங்க தனுஷ் விட்டுருக்க மாட்டாரு ஏன்னா தலை தான் எப்பவுமே தனுஷ் விட்டுருக்க மாட்டாரு தனுஷ் பத்தி எனக்கு தெரியும் தனுஷ் சரி ஓகே ஆக்சுவலா தனுஷ் வந்து தலை வச்சு அடுத்த படம் பண்ண போறதா ஒரு போயிட்டு இருக்கு அந்த பண்ணா எப்படி இருக்கும் தனுஷ் பண்ணா வேற லெவல் இருக்குங்க பங்கமா இருக்கும் அப்படியே தியேட்டரே தெறிக்க விட்டுரும் மதுரையே அப்படியே வேற லெவல்ல இருக்கும் தனுஷ் கண்டிப்பா வந்து தலை வச்சு எடுக்கணும்னு நான் கேக்குறேன் அஜித் தனுஷ் இந்த மாதிரி ஃபேன் பாய் சம்பவம் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா ஏங்க தனுஷ் பிரசாம இருங்க ஏங்க தலை ரசிகருக்கு பாதி பேர் சிங்கம் பிடிக்கலாம் தனுஷ் பிடிக்கலாம் எப்பவுமே நம்ம தலை தாங்க அவ்வளவுதான் ஓகே இல்லங்க சீரியஸ்லி இவங்க வந்து ட்ரோல் பண்றதுக்காக சொல்றாங்க என் இன்ஸ்டா கூட பாருங்க அனு செல்ஃபி குயின் தலை ரசிகர் தான் தனுஷ் ஃபேன் தான் அவ்வளவுதான் என்னங்க அப்படிலாம் இல்லைங்க ஓகே ஃபாலோவர்ஸ் கொடுத்துருவாங்க ஒரே வார்த்தை ஓகே 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 அவ்வளோ பேசுறோம் இதாங்க தலை போல ரொம்ப நாள் தலை போல இப்படிதான் இருக்கணும் விடாமுயற்சியில விட்டதை பிடிச்சாச்சா விடாமுயற்சியில விட்டதை பிடிச்சாச்சா அதுவும் அஜித் படம் தான் இதுவும் அஜித் படம் நமக்கு தேவை தலை தலை தளபதியோட டைலாக்லாம் இருக்குன்றாங்க எல்லாரும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் மாதிரி அவ்வளவு கொடூரமா இருந்துச்சு கடைசியில கார்ல துப்பாக்கி எடுத்து டபா 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 எல்லாமே சுத்தா இருப்பாரு சாரியா மிரட்டிட்டான் டிராகன் அஜித் படம் ஃபுல்லா டிஸ்டரா இருக்கு 13 வருஷம் கழிச்சு அவர் ரெக்கார்டு அவரே உடைச்சிருக்காரு எங்க அம்மா அப்படியே திருப்பி கேமரா திருப்பி கிரௌட பாருங்க இந்த கிரௌடு எங்கேயும் மயில வராது தலை படத்துக்கு நீங்க வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷோக்கு 13 வருஷம் கழிச்சு அவர் ரெக்கார்டு அவரே உடைச்சிருக்காரு அவ்வளவுதான் ஒண்ணுமே பண்ண இந்த மாதிரி எந்த படமும் எடுக்கல தலைவா இந்த டைரக்டர் சூப்பரா எடுத்துக்க தலைவா அவருக்கு வந்து எங்க ரசிகர் மன்ற சார்பா அண்டே தெரிவிச்சுங்க தலைவா தலைவா தலையை வந்து பழைய கெட்டப்ல என்னென்ன கெட்டப்ல பார்க்கணுமோ எல்லா கெட்டப்லையும் பார்க்கலாம் படமே இருக்கு ஸ்டார்டிங் சீன்ல இருந்து ப்ரோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது தலை சாப்பி சொன்னாரு ஒரு மோதிரம் போடணும்னு ஒரு மோதிரம் போட்டாலும் பத்தாது ப்ரோ 100 மோதிரம் படம் அந்த மாதிரி இருக்கு ப்ரோ உள்ள கொளுத்தி ஒருத்தர் உட்காருங்க எல்லாம் கத்தி காப்பாங்க ஒவ்வொரு சீனுக்கும் உள்ள தியேட்டர் கிளியுது தலைவா மறுபடியும் போலான் இருக்கேன் நான் இப்ப கிளம்ப திருப்பி போறோம் எத்தனை வாடி பார்த்தாலும் எங்க தலைப்படத்தை சலிக்கவே சலிக்காது ஃபேமிலியா எல்லாருமே பார்க்கலாம் படம் வேற லெவல்ல இருக்கு ஒரு சீனும் செதுக்கி இருக்காப்புல மனுஷன் அவருக்கு வந்து தலை ரசிகர் சார்பா நான் வந்து நன்றியை தெரிவிக்கிறோம் ஒரு மோதிரம் போட்ட 10,000 தலைவா 10 1000 மோதிரம் அவருக்காண்டி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் செம்ம படம் ப்ரோ ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் செம்ம ட்ரீட் ஓகேவா கொடுத்த காசுக்கு ஒர்த்தான ஃபிலிம் காசு கொடுத்து படம் பார்க்குறாங்க எவனுமே அதில் வந்து நெகட்டிவாக சொல்ல மாட்டான் கொடுத்த காசுக்கு ஒர்த்தான படம்னு சொல்லுவான் அத்விக் சாருக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் தலையை இந்த படத்தை ஒத்துக்க வச்சு இவ்வளோ தூரம் ஸ்க்ரீன் பிளே கொடுத்ததுக்காக அவருக்கு ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து தேங்க் பண்ணிக்கிறோம் இந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம் இந்த மாதிரி இது அது எந்த நாயெல்லாம் ட்ரோல் பண்ணிச்சோ அந்த நாய்க்கெல்லாம் செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு படம் எவன் விடாமுயற்சியை பேசினானோ அவன் எல்லாருக்குமே செருப்படி கொடுக்குற மாதிரி விட்டதை பிடிச்சிட்டாரா ப்ரோ விட்ட எப்பயுமே எங்க தலை வந்து எப்பயுமே எங்க தலை விடாமுயற்சியில விட்டதை விடாமுயற்சியில விட்டது இல்ல எந்தெந்த நாய் ட்ரோல் பண்ணானோ அவனுக்கெல்லாம் செருப்படி கொடுத்துருக்காரு அந்த மாதிரி ஒரு படம் அத்விக் சாருக்கு வந்து நாங்கள் எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாரும் சார்பாகவும் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக ரியல் கம்பேக்னா இதுதானா ரியல் ப்ரோ எங்கே டவுன்ஃபால் ஆச்சு கம்பேக் ரெக்கார்டு வந்து இந்த இப்போ சொல்லுவாங்க ப்ரோ எங்கள் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு ஃபேன் பாய் சம்பவம்னா இதான் ப்ரோ தரமாக பண்ணியிருக்காப்புல ரெக்கார்டு வச்சாங்க தான் இல்லைன்னு சொல்லலை அதை பிரேக் பண்ணிருச்சு இந்த படம் அவ்வளோதான்
செகண்ட் ஆஃப் கர்ஸ்னு வாங்க அதெல்லாம் இந்த படத்திலேயே கிடையாது ப்ரோ. திரும்ப தலட்ட இந்த மாதிரி படம் எதிர்பார்க்குறீங்களா? ப்ரோ இந்த மாதிரி படம் தான் ப்ரோ வேணும் எனக்கு. அந்த மாதிரி படம் அந்த மாதிரி ப்ரோ. அந்த மாதிரி படம் பால் ப்ரோ பால் அர்ஜுன் தாஸ்ல வேற லெவல். ஆளப்பா டோலப்பா மான படம் பாத்துட்டு மட்டும் வந்துறேன். படத்துல கூஸ் பம்ப்ல தான் படமே இருக்கு. ஃபுல்லா ஏகே ஃபயர், பயங்கரமான படம். எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். கம்பேக் கொடுக்குறதுக்கு இவர் ஒன்றும் சின்ன ஆக்டர் கிடையாது ப்ரோ. கம்பேக்ல வந்து சின்ன படம் ஒழுங்கா போடல ப்ரோ. ப்ரோ லாஸ்ட் படம் ஒழுங்கா போலன்னு இல்ல சரிங்களா. லாஸ்ட் படத்தை வந்து இவங்க ட்ரோல் பண்ணி அப்படி பண்ணிட்டாங்க. எங்க தலைப்பேனுக்கு தலைய ஸ்கிரீன்ல பார்த்தாலே போகல இல்ல அப்பனா இதான கம்பேக். ப்ரோ கம்பேக் கொடுக்கணும் அவசியமே இல்ல ப்ரோ. ஃபேன்ஸ்க்காக ஒரு படம் நடிச்சாலே போதும் ப்ரோ. என்ன தலை சொல்றீங்க? அவங்க பண்றல இதுதான் ஃபேன் பேசுமோ. ஃபேன் பேஸ் வந்து பண்ண ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு ஸ்டில்லும் ஒவ்வொரு இது செஞ்சிருக்காங்க தலைவன். ஏகே மாதிரி யாருமே இல்லை, இன்னைக்குமே ஏகே மட்டும்தான். ஃபேன் பேஸ் ஃபேன் பேஸ் தான் ப்ரோ. இந்தியா லெவலில் ஏகே பிடிச்ச யாருமே கிடையாது ப்ரோ. கடவுளே அஜித் தான். மாசு படம் ஈச் அண்ட் எவ்ரி சீன் மாசு தான். மாசு குறைச்சலே இல்ல. ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் மாசு தான். ஸ்டேட்டஸ் போடுறதே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல ஸ்டேட்டஸ்லாம் பாக்குறீங்க படத்துல. போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே வேற லெவல் வெறித்தனமா இருந்துச்சு. கூஸ்பம்ஸ் தான் படமே. படத்துக்கு கூஸ்பம்ஸ் கிடையாது. கூஸ்பம்ஸ் தான் படமே. ப்ரோ இருந்தாலும் ஓவர் மாசா வைக்கும் ஒரு மாதிரி சலிக்கலையா உங்களுக்கு? வந்துகிட்டே இருப்பா. உங்களுக்கு இந்த மாதிரி படம் தான் ஆக்சுவலா ஏகே எழுதி தேவையா? இல்ல கதையோட இருக்கு, எமோஷனல் சீனும் இருக்கு, மாசும் இருக்கு, எல்லாம் கலந்ததா இருக்கு. ஆனா மாசு வேற லெவல்ல இருக்கு. பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, மாசு வேணுமா மாசு இருக்கு. படம் தரமா இருக்கு ப்ரோ. 10 வருஷம் கழிச்சு ஒரு தரமான அஜித் படம். வேதாளம் படத்துக்கு அப்புறம் ரசிகர்கள் ஒன் ஸ்டாப் நிற்காம ஆடின ஒரு படம். பாட்டு கீட்டு எல்லாம் பட்டே கிளவிட தலைக்கு பில்டப் கொடுப்பாங்கன்னு 10 வருஷம் நான் காலேஜ் படிக்கிறேன். இப்போ ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறேன், காலேஜ் படிக்கிறேன், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தில் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. ஏகே த ரெட் டிராகன் ஒரே தலை அஜித் குமார் மட்டும்தான். ஒரே தலை தான் ஓப்பனிங்கா கொளுத்திட்டாங்க ப்ரோ. இது வரைக்கும் அஜித் கெரியர்ல பெஸ்ட். மதுரை வந்து தலைநகரம், அஜித்துக்கு தலைநகரம். ரீமேக் சாங்ஸ் எல்லாமே பட்டையை கிளப்பிட்டாங்க ப்ரோ. படத்துல ஒரு குறை கூட இல்லை. ஆதிக் ரவிச்சந்திரோட ஃபேன் பாய் சம்பவம் மேஜிக் பண்ணியிருக்காப்ல தலை அந்த படத்துல. ரியல் ஃபேன் பாய் சம்பவம்னா இதான். இது மாதிரி ஒருத்தவர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். திரும்பவும் இவருதான் வந்து எடுக்கணும். ப்ரோ ஒரு சீனும் மாசா இருந்தா உங்களுக்கு ஒரு மாதிரி சலிக்கலையா? ஒரு சீன் உட்காரவே இல்லை ப்ரோ. நின்றுக்கிட்டே தான் ப்ரோ இருந்தோம். எல்லா படம் ஃபுல்லா அப்படி மாசா இருக்கும், உங்களுக்கு சலிக்கலையான்னு கேட்குறேன். அஜித் படத்தை அதான் சொல்லிட்டேன், 10 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம். அப்படி படம் கொடுப்பாரான்னு. இந்த ஒரு படம் வந்துருச்சு. இன்னும் அடிக்கடி தலை வந்து இந்த மாதிரி படம் கொடுக்கணும். சமூக கருத்து சொல்லணும், மாசாவும். ஆக்சுவலா அவரோட இது அவரே உடச்சு நடிச்சிருக்காரு. அஜித்னாலே மாசு தாங்க. 9 வருஷம் கழிச்சு அவர் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்திருக்காரு. இவ்வளவு நாள் சரி ஃபேமிலி அது இதுன்னு போவோன்னு போனார். இப்ப அப்படின்னா கிடையாது. அத்தகலப்படுத்தி இருக்காப்ல படத்துல. எங்களுக்கு ஆதிக்கு இருக்கார்ல, ஏங்க அட்லியா அஜித் ரசிகர் தாங்க. இனிமே உங்களுக்கு இந்த மாதிரி படம் தான் எதிர்பார்க்குறீங்க? இந்த மாதிரி படம் தான் எதிர்பார்க்குறேன். அஜித் இறங்கி அதகலப்படுத்தணும், அமர்கலப்படுத்தணும், அட்டகாசம் பண்ணணும். செகண்ட் ஷோக்கு டிக்கெட் எடுத்துட்டோம். செகண்ட் ஷோக்கு உள்ள போகிறோம், தலை தரிசனத்தை பார்க்குறோம். இன்னைக்கு பூரா இங்கே தான். அதுக்கடுத்து ஜனவரி 9 தளபதிக்கு வெயிட்டிங்கு. தளபதி சம்பவம் செஞ்சுட்டு நீட்டாக முதலமைச்சர் நெக்ஸ்ட் சிஎம் அவர் தான். தளபதி பானா? தளபதி பானு. தளபதி தொண்டன் தலை வெறியன் ப்ரோ. கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. உட்கார் சீட்டே இல்லை. அந்த டைலாக் எதிர்பார்த்தீங்களா? எப்படின்னு தெரியுமா? வெயிட்டிங் சொல்லுவார் தளபதி மாதிரி. ரியட்டா உண்மைதான். மதுரைனாலே தளபதி தான். என்றைக்குமே எவனும் கிடையாது. யார் படம் ஓடினாலும் ஹீரோ நாங்கள் தான். ரசிகருக்கு போல தளபதிக்கு ஓட்டு கன்ஃபார்ம் இருக்கு. அடுத்த முதலமைச்சர் அவர் தான். அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான். நாங்கள் ஒத்துமையாக இருக்கோம். வேற இந்த அரசியல் கும்பல் இவங்க தான் ஏற்றி விடுறாங்க. நாங்கள் எப்பவுமே ஒத்துமையாக தான் இருப்போம். தளபதி ஒன்று பொய் பேசுகிற வாயில மண்ணுதான்.